பபிலோனின் தொங்கும் தோட்டம். பபிலோனின் தொங்கும் தோட்டங்கள் பண்டைய உலகின் 7 அதிசயங்களில் மிகவும் மர்மமான மற்றும் விவாதத்திற்குரிய ஒன்றாக விளங்குகின்றன. இவை தற்போதைய ஈராக்கிற்கு அருகிலுள்ள பண்டைய பபிலோன் நகரில் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. கிரேக்க எழுத்தாளர்களின் கூற்றுப்படி கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் புதிய பபிலோனிய மன்னன் 2ஆம் நெபுகத்நெச்டர் தனது தாய்நாட்டின் பசுமையான மலைகளுக்காக ஏங்கிய தன் மனைவிக்காக இந்த தோட்டங்களை கட்டினதாக சொல்லப்படுகிறது. அந்த ஏக்கத்தின் காரணமாகவே பாலைவனத்தின் நடுவில் செழிப்பான தாவரங்களை கொண்ட ஒரு செயற்கை மலையை அவர் உருவாக்கினார். தரையில் இருந்து 75 அடி உயரம் வரை செடிகள் நடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவை களிமண் செங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய பச்சை மலையைப் போல் பல்வேறு வகையான மரங்கள், புதர்கள் மற்றும் கொடிகளை கொண்ட மேல் நோக்கி செல்லும் அடுக்கு தோட்டங்களின் வரிசை கொண்ட ஒரு பொறியியல் சாதனையாக பபிலோனின் தொங்கும் தோட்டம் திகழ்கிறது. இந்த தோட்டங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து பல அடி உயரத்துக்கு தண்ணீரை கொண்டு செல்ல நீர் சக்கரம் மற்றும் நீர்த்தாக்கங்களை கொண்ட ஒரு அமைப்பை பயன்படுத்தி அவற்றிற்கு நீர்ப்பாசனம் செய்திருக்க வேண்டும் என்று நவீன விஞ்ஞானிகள் ஊகித்துள்ளனர். ஆனால் இது இருந்ததற்கான ஆதாரங்கள் தற்போது எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும்.